தம்பலகாமம் பிரதேச சபை தேர்தல் நடைபெற்று வீதாசாரத்தில் வந்து எங்களுக்கு ஒரு உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நிலையிலே அனைத்து சபைகளிலே தொங்கு நிலை காணப்படுகின்ற இடத்திலே எங்களுடைய ஆதரவை நாடி பல தரப்புகள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த விடயங்களை நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய மக்களோடு பேசி அவர்களுடைய கருத்தையும் கருத்தில் எடுத்து தமிழ் தேசிய பேரவையுடைய மத்திய குழு தீர்மானிக்கிறதுக்கு நாங்கள் இங்கு நம்முடைய மக்களை சந்தித்து வந்திருக்கின்றோம். அத்தோடு இன்றைக்கு மே 17ஆம் தேதி தமிழர் எதிராக நடைபெற்ற இனப்படுகொலையுடைய கடைசி நாளுக்கு முன்னாள். அந்த வகையிலே நாங்கள் இந்த வாரம் முழுக்கவும் தமிழர் தாயக நிலப்பரப்பிலே ஒரு சோக வாரமாக கடைபிடித்து அந்த முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற பொருளாதார தடை, பொருள் தடைகள், அனைத்து விதமான தடைகளை மீறி அந்த மக்கள் ஏதோ ஒரு வகையிலே தங்களுடைய உயிரை தக்க வச்ச வந்து கஞ்சி குடித்ததனூடாக அது மட்டும்தான் அவர்களுக்கு உணவாக இருந்தது. அந்த வகையிலே அந்த இனப்படுகொலையினுடைய ஞாபகார்த்தமாக நாங்கள் இந்த கிழமை முழுவதும் வடகிழக்கு தமிழர் பிரதேசங்களிலே அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி நாங்கள் எங்களுடைய மக்களோடு பகிர்ந்து கொள்வது வழக்கம். அந்த இடத்துல தம்பலகாமம் பிரதேசத்துடைய நம்முடைய உறுப்பினர்கள் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியையும் காய்ச்சியிருக்கின்ற நிலையிலே நாங்கள் அதை ஊரவர்களோடு பகிர்ந்து நாங்களும் அதை உண்டு எங்களுடைய அஞ்சலிகளை செலுத்தி கொண்டிருக்கின்றோம். இறுதியாக நாளைக்கு 18ஆம் தேதி இந்த முள்ளிவாய்க்கால் இறுதி நிகழ்வுகள் நடைபெறும். வழமை போல முள்ளிவாய்க்காலிலே அந்த நிகழ்வுகள் நடைபெறும். அதிலே நம்முடைய மக்கள் கூடுதலானோர் முள்ளிவாய்க்காலுக்கு நேரடியாக சென்று அதிலே கலந்து கொள்வார்கள். ஆனால் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற அதே அளவுக்கான மிக மோசமான ஒரு நிலைமை தென் தமிழ் தேசத்திலேயும் கிழக்கு மாகாணத்திலேயும் நடைபெற்றது. அந்த நிகழ்வுடைய அடையாளமாக நாங்கள் வாகரையிலேயும் ஒவ்வொரு வருஷமும் நினைவு கூறுவது வழக்கம். அந்த வகையிலே நானும் எங்களுடைய அமைப்பினுடைய செயலாளர் திரு சிவராஜா கஜேந்திரன் அவர்களும் எங்களுடைய கிழக்கு மாகாணத்து உறுப்பினர்கள் அனைவரும் வாகரையிலே வந்து நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் தினத்தை அனுஷ்டிக்கப் போவதாக நாங்கள் முடிவெடுத்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.